ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வணக்கம். ஸோ இது வந்து பெரிய கம்பெனிகளுக்கெலாம் வந்து ஒரு பிரச்சனைக்கிறே காரண மாட்டேங்குது. இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி டிசிஎஸ் வந்து பயங்கரமாக ஃபால் ஆச்சு. ஸோ அதை தொடர்ந்து ஹெச்டிஎஃப்சியும் இப்போ வந்து பிரச்சனைகள் இருக்குது. எக்ஸிட்னா அதோட சேர்மனை வந்து குயிக்காக ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார், சடன் எக்ஸிட். ஸோ அதுதான் பிரச்சனையாச்சு. ஃபஸ்ட்டு அதை ஒவ்வொன்றா டீகோட் பண்ணுவோம். என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு 18ஆம் தேதி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஹெச்டிஎஃப்சியோட நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் அத்தானு சக்கரவர்த்தி அவர் வந்து ஒரு கடுதாசி எழுதி வச்சுட்டு இமீடியட் எஃபெக்டாக நான் வந்து வேலையை விட்டு போகிறேன். ரிசைன் பண்ணுறது ஒன்றும் புதுசு கிடையாது. கார்பரேட்டில் வந்து அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, அவர் வந்து அதில் ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கார். இங்கே நடக்கிற சில நிகழ்வுகள்லாம் என்னோட பர்சனல் எத்திக்ஸ்க்கு ஒத்து வரல, அது அந்த ஒவ்வாமையினால் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி இது. ஸோ நான் இப்போ எத்திக்ஸ்ன்ற கொஷின் வந்துருச்சுன்னா, இன்வெஸ்டர்ஸ் பிகம் ஜெட்ரி, அதாவது தப்பு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி. அது என்ன இருந்துக்கலாம். அது அவர் எலாபரேட் பண்ணல. அவரோட பர்சனல் எத்திக்ஸ்னு வேறு சொல்கிறார். இது வந்து லாக்கு அகேன்ஸ்ட்னு சொல்ல, ரெகுலேஷன்ஸ்க்கு அகேன்ஸ்ட்னு சொல்ல, அந்த மாதிரி இதுதான் எனக்கு ஒத்துக்காத ஒரு சில விஷயத்த பண்ணுறாங்க, அதனால நான் இது பண்ணுறேன் அப்படின்னு தான் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அவர் வேலையை விட்டு போயிட்டார். பட் தென் இது ஏற்கனவே மார்க்கெட் ரொம்ப விழுந்துட்டு இருந்தது. அந்த நெகட்டிவ் இதுக்கு நடுவில் இது நடந்ததுனால எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. மார்க்கெட்டுமே இதனால் இன்னும் ஜாஸ்தியாக விழுந்தது. ஒரு ரெண்டும் மியூச்சுவலி ரீஇன்ஃபோர்ஸிங் தான். ஸோ இதான் நடந்தது. அத்தானு சக்கரவர்த்தி வந்து அவர் தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் அந்த மர்ஜரை வந்து ஓவர்சி பண்ணவர். விச் வாஸ் இது வந்து ஒரு 10 லட்சம் கோடி, அது ஒரு 5 லட்சம் கோடி, அந்த அளவுக்கு சைஸ் இருந்தது. இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ண இது ப்ராசஸ் வந்து ஓவர்சி பண்ணவர் இவர் தான். ஸோ அவர் எக்ஸிட் ஆகுறன்றது அது ஒரு ஆர்டர் கண்டிப்பாக முக்கியமான பிரச்சனை தான். சும்மா போர்டில் ஒரு சேர்மன் வெளியில் போகிறது வந்து எஸ் எல்லா மெட்ரிக்ஸும் பக்காவாக இருக்குது. பட் வேறு ஏதாவது குளோபல் எக்ஸாம்பிள் இருக்கா இது மாதிரி பிரச்சனை வந்து கொலாப்ஸ் ஆகி இல்லை பிரச்சனை சர்ச்சை கொண்டு பேங்க் பிரச்சனை இருக்கா? இந்த மாதிரி வெளியே போகிறது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன நம்ம பார்க்கணுன்னா, ஒரு போர்டு லெவலில் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது, அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட ஆட்டிடியூட் வந்து கேன் ஹாவ் வெரி டீப் இன்ஃப்ளூயன்ஸ். கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ், டே டு டே ஆப்ரேஷன்ஸ்லேயே கூட அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து நமக்கு ரொம்ப ஆப்வியஸாகவோ இன்ட்யூட்டிவாக தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த போர்ட் ரூமில் இருக்க டைனமிக்ஸ் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பேங்கிங்லேயே வந்து வி ஹாவ் எக்ஸாம்பிள்ஸ். ஒன்று வந்து இவங்க வெல்ஸ் ஃபார்கோ யூஎஸில், அவங்க வந்து 2008 பயங்கரமாக பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா, தேவர் புஷிங் சேல் ஸோ மச். அதாவது புது அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணணும், நிறைய டெபாசிட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் சேல்ஸ் ஃபோக்கஸ்டாக போனதுனால ஃபேக் அக்கௌண்ட்லாம் எம்ப்ளாயீஸே போய் இருக்க அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஃபேக்காக அவங்களோட ஆத்தரைசேஷன் இல்லாமல், பிகாஸ் கேவிசி எல்லாம் இருக்கும், அவங்களோட ஆத்தரைசேஷன் இல்லாமல் அவங்க பேரில் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சிம்பிளி டு ஷோ நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து 2x 3x அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நம்பர் காட்டுறதுக்காக. ஸோ திஸ் இஸ் ஒன் ப்ராப்ளம். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷரில் இது பண்ணுறது. இது இஸ் ஆல்சோ ஃப்ரம் போர்ட் ரூம். இது வந்து பாட்டம் அப்லாம் வராது, இது வந்து போர்ட் ரூமில் தான் வரும். இதே மாதிரி சிஸ்டமிக் ரிஸ்க்கை இது இக்னோர் பண்ணி திவாலானதில் நிறைய பிரச்சனையில் வந்தவங்க வந்து கிரெடிட் சுவிஸ் வந்து நிறைய அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் ஆடிட் பண்ணவங்க கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து தெர் வாஸ் அந்த டாப் மோஸ்ட் லெவல் வந்து ரிஸ்க்கை வந்து இக்னோர் பண்ணுறதுக்கான அந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்து நிறைய இருந்திருக்கு. ஓகே, சிஸ்டமிக் ரிஸ்க் எவ்வளவோ நிறைய பேர் அதை ரைஸ் பண்ணியோ எவ்வளவோ இது பண்ணியோ அவங்க வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிகாஸ் தே வாண்டட் ஹையர் ரிட்டர்ன்ஸ் வந்து ரிஸ்கோட பேலன்ஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து டாப் டவுன் தான் வர முடியும். நீங்கள் வந்து ரிஸ்க் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் வந்து காசு போடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பேங்க்கில் சொல்லணுன்னா திஸ் ஹாஸ் டு கம். ஸோ இது கடைசியில் வந்து அவங்க யூபிஎஸ் வந்து அவங்களை அக்வயர் பண்ணாங்க. தே லாஸ் ஸோ மச் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ட் ரூம் டைனமிக்ஸ் வந்து கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை கம்பெனியோட மார்க்கெட் கேப் பயங்கரமாக டெட்ரியேட் பண்ணுறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஆப்போசிட் வாஸ் ஆல்சோ ட்ரூ. நம்ம முன்னாடி இவரை பற்றி பேசியிருக்கோம், காமத். ஐசிஐசிஐ பேங்க் எப்படி டாப் டவுனில் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆச்சு. ஸோ திஸ் இஸ் தி அதுக்கு எப்படி பாசிபிலிட்டி இருக்கோ அதே மாதிரி ரிவர்ஸ் சைடுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ போர்ட் ரூம் டைனமிக்ஸ் இஸ் ஆக்சுவலி பிரிட்டி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வாட் இஸ் ஸ்பெகுலேட்டிவ்? இப்போ உதாரணத்துக்கு உடனே இம்மிடியட்டாக வந்து ஒரு சேர்மன் போட்டாங்க. அந்த சேர்மனை வந்து கிக்கி மிஸ்லி ஆல்ரெடி அவர் ஹெச்டிஎஃப்சி இருந்தவர் நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சியில் ரொம்ப நாளாக வேலை அவர் சேர்மனாக போட்டாங்க. இம்மிடியட்டாக ஆர்பிஐ அப்ரூவ் கொடுக்குறாங்க.
இது வந்து இது வந்து லீனியராக நடந்துச்சா குயிக்காக நடந்த மாதிரி தெரியல. ஒரு சேர்மன் ரிசைன் பண்ணுறாரு, இன்னொரு அப்பாயின் பண்ணுறாங்க, ஆர்பிஐ அப்ரூவ் கொடுக்குறது. ஏன் ஹெச்டிஎஃப்சி கொண்டு வந்து ஸ்பெஷல் பர்மிஷன்? ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்காங்க. அதாவது எஸ்ஐபி விச் இஸ் டொமஸ்டிக்லி சிஸ்டமிக் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். இதெல்லாம் எப்படின்னா அந்த யூஎஸில் வந்து டூ பிக் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, சிமிலர் அது. அதுக்கு இங்கே வந்து டிஎஸ்ஐபின்னு அவங்க இது வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ்க்குனா ஏதாவது ஒன்றா இட் இஸ் குயிக்காக ரேட் பண்ணும். ஸோ பிக் தட் எக்கானமி இல்லைனா மார்க்கெட்ஸ் எல்லாமே அந்த செக்டருக்கே ஒரு பெரிய பிரச்சனை வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஆர்பிஐலாம் உடனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ரெண்டாவது இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப வேகான ஸ்டேட்மெண்ட். ஆஸ் வி ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இது தப்பு அப்படின்னு சொல்லலை, என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியாது. இந்த டெஃபினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இது குரூக்டா இல்லை வந்து செல்ஃபா இது என்னன்னு தெரியாது. வெளியே போகிறவர் சும்மா போயிருக்கலாம், குட்டையை குழப்பி விட்டு போகிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் வேர் இட் இஸ். ஆர்பிஐ வந்து செக்டருக்கு ரிஸ்க் வரப்போ அவங்க இன்டர்வியூன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது வந்து ஸ்ப்ரூடெண்ட். அதான் நான் கேட்க நினச்சேன், அதோட மெட்ரிக்ஸ்லாம் எப்படி இருக்குது, பேங்க்கோட மெட்ரிக் மற்ற மெட்ரிக்ஸ்லாம் முக்கியமான மெட்ரிக்ஸ்லாம். ஸோ ஆர்பிஐ வந்து எப்படி இதெல்லாம் பார்ப்பாங்கன்னா, பேங்க்ஸை மானிட்டர் பண்ணுறப்ப ஒன்று வந்து கேபிட்டல், இனஃப் கேபிட்டல் அடிக்வசி ஜென்ரலாக சிஏஆர், அதுதான் ப்ரைம் மெட்ரிக். அதில் லிக்விடிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. லிக்விடிட்டினா 2-3 வருஷம் இருக்குது. ஒன்று வந்து கேஷ் ஆர் கேஷ் வைக்கலன்ஸ், அந்த மாதிரி ஒரு மந்த் லாஸ் ஆனால் கூட, எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாக போனால் கூட கவர் பண்ணுறதுக்கு லிக்விடிட்டி இருக்கா. ப்ளஸ் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ரேஷியோ பார்ப்பாங்க. எல்லாமே ஷார்ட் டேர்மில் பாரோ பண்ணி லாங் டேர்மில் லென் பண்ணுறது வந்து இஸ் ரிஸ்க், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி ஆஃப் அசெட்ஸ் விச் இஸ் என்பிஏ, கிராஸ் அண்ட் நெட் என்பிஏ. கடைசியாக ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பேங்க். இதுதான் அவங்க ஜென்ரலாக மெட்ரிக்ஸாக அவங்க பார்க்குறது. மேக்ரோ மெட்ரிக்ஸ் அதாவது மேக்ரோ ஏரியாஸ் இவங்க இது பண்ணுறது. அதில் நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கும். மெயின் மெட்ரிக்னு பார்த்தா அடிக்வசி ரேஷியோ, அது வந்து 8-9% தான் ரெக்குவயர்மெண்ட். சாரி 11% இருக்கணும். இவங்க 20% பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஈவன் க்ளோஸ். அது ரிஸ்க்னு சொல்கிற அளவுக்கு கூட இல்லை. தே ஹேவ் இனஃப். அதே மாதிரி என்பிஏ வந்து 1.4% அண்ட் 0.5% தான் இருக்காங்க, விச் இஸ் ப்ரிட்டி லோ, வெல் வித் இன் த லிமிட்ஸ். அதுக்கப்புறம் லிக்விடிட்டி ரேஷியோ தட் இஸ் ஆல்சோ ஃபைன். இப்போ லிக்விடிட்டி இஸ் ஆல்சோ ப்ரிட்டி குட், அவங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மெட்ரிக்ஸ் பிரகாரம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு எங்களுக்கு தெரியாது, பட் we don't see any problem. அதுதான் ஆர்பிஐயோட ஸ்டேட்மெண்ட். சசிதர் என்ன சொல்லியிருக்காரு, சிஇஓ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு, சசிதர் ஜெகதீஷன். ஸோ அவர் வந்து மோஸ்ட்லி இமீடியட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ஈடியில் வந்து, எக்கனாமிக்ஸ். அதில் வந்து ப்ரைமரிலி அவர் சிஸ்டம்ஸ் பற்றி தான் பேசுகிறார். இன்டர்னல் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குது, இன்டர்னலாக ஒரு டயலாக் எப்படி நடக்கும் லீடர்ஷிப் மத்தியில். ஆப்வியஸ்லாக இந்த மாதிரி ஒரு 15 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் இருக்க கம்பெனி மேனேஜ் பண்ணணுன்னா there will be disagreements, but there will be dialogues, there will be அது ஒரு நெகோசியேஷன். 2-3 பவர் சென்டர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதில் எடுப்பாங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. and that's how you navigate the system. அவரும் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தது அண்ட் இதில் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தோம். அவர் விட்டு போகிற அளவுக்கு எதுவும் இருக்க மாதிரி தெரியல. அந்த ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. எங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்போ எவ்வளோ டேமேஜ் நடந்துச்சு? ஆல்ரெடி மார்க்கெட் வந்து வாரால கொஞ்சம் இறங்கிட்டே இருக்குது. இது வந்து இன்னும் மார்க்கெட் டேமேஜ் கொடுக்குது இல்லை? இது வந்து நிறைய போச்சு. ஒரே நாளில் ஒரு 5% தான் விழுந்தது. ஒரு 2-3 நாளில் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 10% 1.5 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் வைப் அவுட். ஸோ அப்புறம் கொஞ்சம் ரிகவர் ஆகிருக்கு. ஓகே, பட் இட்ஸ் ஸ்டில் அ லாஸ், ஹியூஜ் லாஸ். அந்த செக்டருக்குமே இது பெரிய பிரச்சனை. தட் இஸ் ஆல்சோ. அண்ட் இது தவிர நான் ரஜி தாமஸோட இன்னொரு ஷோவில் நான் பேசிகிட்டு இருந்தப்போ, அவர் போன வாரம் நாங்கள் பேசினப்போ என்ன சொன்னார்னா 22,700 தான் சப்போர்ட். இது நம்ம பார்க்கணும், அந்த ப்ரைஸ் பார்க்கணும். நிஃப்டி அதுக்கு கீழே போச்சுன்னா ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் வாரனால அது கீழே போயிட்டே தான் இருந்தது. அண்ட் நடுவில் இந்த ஹெச்டிஎஃப்சி வந்தோடனே ஆக்சுவலி ஃபால் வெண்ட் ரொம்ப சிவியராகி 22,400 போச்சு. ஸோ அந்த 22,700 ரீச் பண்ணுறதுக்கு ஓகே முக்கியமான காரணம் வந்து ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஓவரால் மார்க்கெட்ஸுமே இதனால் எஃபெக்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் ரிகவரி இருக்குது, பட் ஐ திங்க் த டேமேஜ் வாஸ் டன். ஸோ வாட் நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கலாம்? திரும்ப வந்து புது சேர்மன் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த என்ன பிரச்சனைங்கிறது ஒரு ஸ்கெப்டிக்கலாகவே இருக்குல்ல மார்க்கெட். ஸோ ஒன்று வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அஷூரன்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ இவங்க
இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி பெரிய பேங்க்லலாம் இன்ஸ்டியூஷனல் எக்கச்சக்கமாக ஹெவி பொசிஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் எனி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஹெச்டிஎஃப்சியோட பேங்க் இருக்கும். அதாவது ஹெச்டிஎஃப்சிலாம் ஓனர் இல்லாத பேங்க். ஸோ இட்ஸ் ஒன்லி பப்ளிக் மணி தட்ஸ் ஆப்ரேட்டிங் த பேங்க். ஸோ அந்த மாதிரி இருக்க பேங்க்லலாம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் த ரீஅஷ்யூர் த இன்வெஸ்டர்ஸ் எது இருக்கணும்னு. அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் என்ன இதுன்னா, அத்தானி சக்கரவர்த்தி இஸ் நாட் ஸ்மால் பாய். அவர் வந்து சின்ன என்ன சொல்கிறது, சாதாரண கிடையாது. நிறைய 10 பேர்லேருந்து ஒருத்தர் கிடையாது. ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி செக்ரட்டரிஸ். 5 செக்ரட்டரி இருப்பாங்க. அதில் வந்து இவர் வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம பிஎஸ்யூஸ்லேருந்து ஓனர்ஷிப் டைல்யூட் பண்ணப்பெல்லாம் அதெல்லாம் ஓவர்சீ பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இவர் வந்து பயங்கரமான ஹெவி வெயிட். அவர் ரிட்டையர் ஆகிறப்ப ஹி வாஸ் ஒன் ஆஃப் த செக்ரட்டரிஸ் அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹெவி வெயிட்டான ஆள் வந்து இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறதுனால தான் இந்த பிரச்சனை. ஸோ நவ் பப்ளிக்கு யூ நீட் டு பில்ட் ட்ரஸ்ட். அதுதான் இப்போ புதுசாக இருக்க லீடர்ஷிப்புக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாஸ்க்காக நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ இன்டர்னல் சிஸ்டம்ஸில் ஏதாவது கேப் இருந்தாலோ, இல்லை ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனுக்கும் சிஇஓக்கும் எப்படி டயலாக் நடக்குது, அவங்களோட இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ரிசர்வேஷன் இருந்ததுன்னா அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அண்ட் இன்னொருத்தர் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கா. ஸோ இதெல்லாம் அவங்க செட் பண்ண வேண்டியதுக்கு இதுதான் டைம். ஏன்னா இது பண்ணி ஆகணும், உடனே பண்ணி ஆகணும். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பெரிய பேங்க்கில் இந்த மாதிரி இனிமேட்டுக்கு வந்து இது வந்து மக்களை ஸ்பெகுலேட்டிவாக வச்சுக்க முடியாது. எஸ், ஆமாம். ஏன்னா இது கம்ப்ளீட்லி பப்ளிக் ஓன்ட் பேங்க். ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ் அடுத்த வாரம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஸோ அப்டேட் வந்தால் பேசுவோம். தேங்க்ஸ் ஃப்ரான்சிஸ். தேங்க்யூ.